வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி காலைல கொஞ்சம் லேட்டாக வந்துச்சிட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக அலைச்சல், லாங்கெலாம் போயிட்டு வந்தேன். இப்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்க லேட் ஆகிடுச்சு. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து டெலிவரி கொடுக்க வேண்டிய பொருட்கள்லாம் இருக்குது. என்னென்னு பாருங்கள். இது இட்லி மிளகாய் பொடி. ஒரு சிஸ்டர் அரை கிலோ ஒன்று கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க 100 கிராம் வாங்கினாங்க. ரொம்ப நல்லா இருக்கணும்னு அரை கிலோ கேட்டிருக்காங்க. தாம்பரம். இதை அப்படியே திரும்ப கொடுத்துருவோம். இட்லி மிளகா கூட அரை கிலோ வாங்குறது பெரிய விஷயம் இல்லையா? 100 200 கேட்பாங்க. அரை கிலோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்னமான்னு கேட்டது, நான் இட்லி பொடி இட்லி தோசை தொட்டு சாப்பிட்டேன். சாப்பாடு போட்டு அதில் கொஞ்சம் பொடி போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னாங்க. நானே ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? அடுத்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் அதாவது நல்லா இருக்கான்னு பார்க்கறது வாங்க. பூண்டு இட்லி பொடி, அப்புறம் கல்யாண வீட்டு ரசம். இந்த ரசத்தை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ரசம் சில பேர் செய்வாங்க, செஞ்சு சரியாக வரலான்னுவாங்க. இதே நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சே காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி. தக்காளியை பிழிஞ்சோமா, தக்காளி நல்லா பிசைஞ்சிட்டு புளி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் ஊற்றிட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அவ்வளோதான் போட்டு இது ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம கலந்து அதில் ஊற்றினா முடிஞ்சிச்சு ரசம். கல்யாண ரசம் மாதிரி. அதேமாதிரி சாம்பார் தூள். அப்படின்னு நீங்கள் கல்யாணத்தில் சாப்பிட்றப்போ சாம்பார் இருக்கும், அந்த வாசனை அதே மாதிரி வரும். அப்புறம் கருவேப்பிலை பொடி. முக்கியமாக எங்கள் ஒய்ஃப் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது கருவேப்பிலை பொடி. அந்த கருவேப்பிலை பொடி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பாட்லேயும் பச்சைஞ்சு சாப்பிட்லாம். அதுமாதிரி கொள்ளு இட்லி பொடி, அப்புறம் எள்ளு இட்லி பொடி, அதெல்லாம் இருக்குது. முக்கியமாக எஸ்பெஷலி முருங்கை இலை பொடி. இப்போ நான் கீழே போய்ட்டு தம்பிக்கிட்ட பேசிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, ஆனால் முருங்கை இலை பொடி எனக்கு அரை கிலோ அனுப்பிச்சி விடுங்கன்னான்ட்டு அவருக்கோசம் ரெடி பண்ணோம். அதே மாதிரி ஸ்ரீஹரின்ற பிரதர், அவர் முருங்கை இலை பொடி கேட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். பூண்டு இட்லி பொடி எத்தனை டிஃப்ரெண்ட் பாருங்கள். இந்த பூண்டு இட்லி பொடி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வாங்காதவங்க ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக தொடர்ந்து வாங்குவீங்க. நம்மளுக்கு யாரும் ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு நம்ம தான் ப்ரொமோஷன். அதுமாதிரி நீங்களே இந்த ப்ராடக்ட் பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள், வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அதை பற்றி நான் பேசி உங்கள் நம்பரே கொடுத்துட்டேன். உங்களுக்கும் ஓரளவுக்கு சேல்ஸ் ஆகும் இல்லையா? ரைட், ஓகே. நான் காசுக்கு யார்கிட்டே எதுவும் வாங்குறது கிடையாது, வாங்கவும் மாட்டேன். ஃப்ரீயாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன். ஓகே. இப்போ நீ எதனா பண்ணுவீங்க இல்லையா, காப்பி தூள் ஏதோ ஒன்று பிஸ்னஸ் பண்ணுறப்போ அது என்ன பிஸ்னஸ் சொல்லும். பெனால் கூட நிறைய பேர் பண்ணுறாங்க. என்கிட்ட உங்கள் நம்பர் அட்ரஸை கொடுங்க. நம்பர் மட்டும் கொடுங்க. உங்கள் நம்பரை என்னுடைய வீடியோவில் போட்டு இந்த மாதிரி இங்கே பெனால் விற்கிறாங்க, இங்கே அது விற்கிறாங்க, இதை கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நம்ம சப்ஸ்கிரைப் பார்ப்பாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம தான் ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து வாங்குங்க. வாங்குறவங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்காதான் ஒரே ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இட்லி மிளகாய் இப்படி ஒரு 1/4 கிலோ இல்லாட்டி அரை கிலோ வாங்கி பாருங்கள், எப்படி டேஸ்ட் தெரியும். ஓகேவா? தேங்க்யூ. கீழே போனால் தம்பி எந்திரிச்சிட்டு இருப்பான். வாங்க.